தொடர்பு, பண்புடையாளருடைய தொடர்பு உன்னை அப்படி நயப்படுத்தி செல்லும். ஒரு நூல் எப்படி ஒரு கோர்வையா முதல்ல ஆரம்பித்து அதற்கப்புறம் முன்னுரை, அதற்கப்புறம் குறிப்பு சட்டம், நம்ம கட்டுரைகள் எல்லாம் படிக்கும் பொழுது ஒரு கதை போல போகிறதோ, அந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது ஒரு பண்புடையாளருடைய தொடர்பு. அதனால உன்னுடைய நட்புங்கிறது பண்புடையாளரிடத்துல இருக்கணும் அப்படிங்கிற. அப்ப இது வேற ஒருத்தர்கிட்ட இருந்தா எப்படி இருக்கும்னா, நிறை நீர நீரவர்க்கேண்மை பிறைமதி பின்னீர பேதையர் நட்பு அப்படின்னார். எப்படி வானத்துல இருக்கக்கூடிய நிலாங்கிறது குறைந்து கொண்டே வருகிறதோ, நிறை நீர நீரவர்க்கேண்மை பிறைமதி பின்னீர பேதையர் நட்பு, வளர்பிறை சந்திரனை போல இருக்க வேண்டும் நட்புங்கிறது. உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி செல்லணும். நீ வளர்ந்துட்டு இருக்கும் பொழுது ஒருத்தனோட நட்பு சேர்ந்து நீரவர் பிறைமதி பின்னீரன்னு போயிடக்கூடாது. அதாவது தேய்பிரை சந்திரனை போலே உன்னுடைய வாழ்க்கைங்கிறது மாறக்கூடாது. அப்ப நம்முடைய நட்பு எப்படி இருக்குங்கிறத பொறுத்துத்தான் நம்முடைய சுற்றம் உயரும், நம்முடைய வாழ்க்கை உயரும், நம்முடைய மதிப்பும் உயரும். அப்படி இதே உதாரணத்தை எடுத்துனோம்னா கூட கர்ணனுக்கும் துரியோதனனுக்கும், பிசிராந்தையாருக்கும் கோப்பெருஞ்சோழனுக்கும் அநேக நட்பு நமக்கு தெரிஞ்சே நிறைய இருக்கு. அப்படி நட்புங்கிறது ஒரு விஷயத்துக்காக மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையும் உயர்த்தி செல்வது அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் அந்த திருக்குறள் எல்லாம் படிக்கும் பொழுது கொஞ்சம் ஆழ்ந்து படிக்கும் பொழுது அதனுடைய பொருட்கள் வித்தியாசமாக போகும். அடுத்தது நம்முடைய மதிப்பை உயர்த்தணும். இப்ப நட்பு என்னன்னு தெரிஞ்சிருத்து, நம்ம எப்படி இருக்கணும் சொல்லிய வண்ணம் செயல்னு தெரிஞ்சிருத்து. அப்ப அடுத்தது அவர் என்ன சொல்றார், இப்ப நீ ஒரு செயல் செய்யற, அதுக்கு நீ என்ன செய்யணும், வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செய்யின். ஒரு பொருளை செய்யற, ஒரு விஷயத்தை செய்யற அப்படின்னா அதற்கு முதல்ல வினை வழி, அந்த செயலினுடைய வலிமை என்னன்னு தெரியணும். அதற்கப்புறம் தன் வழி, உன்னுடைய வலிமை என்ன, அந்த செயலை செய்து முடிக்க முடியுமான்னு யோசிக்கணும். அதற்கப்புறம் துணை வழி, உன் கூட இருக்கிறவன் எப்படி இருக்கான், அவன் இதற்கு பிரயோஜனப்படுவானா, அவன் இதற்கு உதவி செய்வானா அப்படின்னு பார்க்கணும். அதற்கப்புறம் மாற்றான் வழி, உன்னுடைய காம்படிட்டர் இருக்கான் இல்லையா, அவன் அவன் உன்னுடைய போட்டியாளன், அவன் உனக்கு எவ்வளவு குடைச்சல்கள் கொடுப்பான், அவன் எவ்வளவு செயல்கள் செய்வான், அவனுடைய வலிமை என்ன, அவனுடைய துணை என்ன, இது எல்லாத்தையும் தெரிந்து கொண்டுதான் நீ அந்த வழியை எடுக்கணும், அந்த வினையை எடுக்கணும். அதை விட்டுட்டு வினையை முன்னாடியே எடுத்து வச்சுட்டு முடியல அப்படின்னு பாதியில விட்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கிறார் திருவள்ளுவர். இப்போ இந்த விஷயம் 3 விஷயங்களை நம்ம முதல்ல நல்லாவே கடைபிடிச்சோம்னாலே சொல்றத செஞ்சிடறோம், கூட இருக்கிற ஆளை நல்ல ஆளா வச்சுக்கிறோம், நம்மளால முடியும் அப்படிங்கும் பொழுது நம்மளால முடியுமா, நம்ம ஃப்ரெண்டால முடியுமா, நம்மளோட எனிமியால இத அவனுக்கு முன்னாடி நம்ம எப்படி செய்யலாம், இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு ஒரு செயலை எடுத்தோம்னாலே நம்மளுடைய மதிப்பு அப்படிங்கிறது தானாகவே உயரும். அப்ப வேல்யூ அடிஷன்னா மதிப்பு கூட்டுதல் அப்படின்னு அர்த்தம். நம்முடைய மதிப்பை கூட்டிக் கொள்ள திருவள்ளுவர்ல இருந்து கம்பர்ல இருந்து எத்தனையோ பேர் எவ்வளவோ சொல்லியிருக்கா. ஆனா இந்த 3 விஷயத்த ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும். அடுத்ததாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமாக எனக்கு ஒரு கணித ஆசிரியர் இருந்தார். நான் 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது எனக்கு ஒரு கணித ஆசிரியர், அவர் என்ன பண்றாருன்னா, அவர் பேர் ரகோத்தமன், திருவரங்கத்துல இருக்கார். அவர் என்ன சொல்லுவார்னா, மார்க் வித்தவுட் நாலேஜ் இஸ் யூஸ்லெஸ், நாலேஜ் வித்தவுட் மார்க் இஸ் ஹெல்ப்லெஸ் அப்படிம்பார். அதாவது உன்கிட்ட மார்க் இருக்கு, ஆனா அந்த மார்க்குக்கு உண்டான அளவுக்கு அறிவு இல்லை அப்படின்னா அது யூஸ்லெஸ். மார்க்கை மட்டும் வச்சுன்னு ஒண்ணும் பண்ண முடியாது, நம்முடைய அறிவுக்குத்தானங்க வேலை. சார் நாலேஜ் இருக்கு சார், என்கிட்ட நிறைய அறிவு இருக்கு சார், ஆனா மார்க் இல்லை அப்படின்னா உன்னை உள்ளே எடுக்க மாட்டான், ஹெல்ப்லெஸ். அது இதுவே இல்லாம, அதாவது ஹெல்ப்பே இல்லாத மாதிரி, ஒரு வழியே தெரியாமல் அந்த மார்க் எடுத்து நீ பிரயோஜனம் இல்லாம அந்த நாலேஜ் வேஸ்டா போகும். அதனால அவர்கிட்ட இருந்து நான் கத்துண்டது என்னன்னா, நம்ம என்னதான் நம்ம விஷயங்களை செய்து கொண்டே வந்தாலும் 2 விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். சார் என்கிட்ட அறிவு இருக்கு அப்படின்னு நான் மார்க் இல்லைன்னு சொல்லவும் முடியாது, என்கிட்ட மார்க் இருக்கு அப்படின்னு நான் அறிவு இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த விஷயத்துக்கும் நம்மளுடைய தலைப்பிற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய தலைப்புல இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தோம், சொல்லிய வண்ணம் செயல் எல்லாமே பார்த்தோம் இல்லையா. ஆனா
இந்த விஷயங்களுக்குள்ள நம்ம ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆழ்வார் முன்னாடி சொன்னா போல காலத்தை கழிக்கிறோம், நம்ம பாதியும் உறங்கி போகுங்கிறாப்புல நம்ம தூங்குறதுல நிறைய விஷயங்கள் சோம்பேறித்தனமா இருக்கும். எங்க அப்பா கூட என்ன தினமும் திட்டுவார், அது அடுத்தது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் அந்த விஷயத்துல இருந்து நம்ம அதையும் பேலன்ஸ் பண்ணணும். நம்ம உடம்புக்கு தூக்கம்ங்கிறது முக்கியம் தான், இல்லைன்னு மறுக்கல. ஆனா அந்த தூக்கத்தையும் வைத்து கொண்டு நம்முடைய வேலையையும் எப்படி செவ்வனே செய்ய வேண்டும்ங்கிற பேலன்ஸ் நமக்கு தெரியணும். எவ்வளவு நேரம் தூங்கினாலும் சரி, நம்மளுடைய வேலையை நம்ம செவ்வனே செய்து முடிக்கிறோமா அப்படிங்கிற அந்த பேலன்ஸ் அத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வரி எனக்கு ரொம்பவே பயனுள்ளதா போச்சு. அதே மாதிரி இதே விஷயத்த நம்ம விவேகானந்தர் எடுத்துட்டோம்னு வைங்களேன். அவர் எப்படி சொல்றார், நாலேஜ் இஸ் தி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஹியூமன் நாலேஜ் அப்படிங்கிற. நம்ம படிக்கக்கூடிய விஷயம்ங்கிறது நம்மளுடைய அறிவை பண்பட செய்யணும். பண்பட செய்யறது முக்கியம் கிடையாது. ஒரு விஷயம் பண்பட்டது அப்படின்னா அது பிரயோஜனப்படணும். அததான் அவர் சொல்றார் மேனிஃபெஸ்டேஷன். ரொம்ப ஒரு அற்புதமான வார்த்தை ஆங்கிலத்துல. அந்த மேனிஃபெஸ்டேஷன்ங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறார் அந்த இடத்துல. எப்படின்னா அறுவடை செய்யக்கூடியதாக இருக்கணும். உன்னுடைய ஆற்றலை, உன்னுடைய அறிவை அறுவடை செய்யக்கூடியதாக உன்னுடைய படிப்புங்கிறது இருக்கணுங்கிறார். இந்த காலத்துல இருக்கிற படிப்புங்கிறது நம்முடைய வேலை சம்பந்தமாக இருக்கு. ஆனா நம்முடைய அறிவை அறுவடை செய்யும் விதமாக படிப்பு இருக்கும் பொழுது நம்முடைய மதிப்புங்கிறது உயரும். அதற்குத்தான் புத்தகம் வாசிக்கக்கூடிய பழக்கத்தை வந்து நம்ம ஏற்படுத்திக்கிறோம்ங்கிற போது நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவங்களை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய அறிவுங்கிறது நல்லா வளரும். அந்த எப்ப மத்த பெயருக்கு முன்னாடி கற்றாருள் கற்றார் எனப்படுவார், கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு தகுதிக்கு போய் நம்ம நிக்கிறோமோ அப்பதான் நம்மளுடைய மதிப்புங்கிறது உயரும். அப்ப மதிப்பினை உயர்த்துவதற்கு புத்தகமும் நம் படிக்கக்கூடிய கல்வியும் கூட பயன்படும். அந்த விவேகானந்தர் கூடவே ஒரு ஆள் பிறந்தார் அதே டிசம்பர் 12ஆம் தேதி. யாருன்னா பாரதியார். அவர் என்ன கேட்கிறார், நின்னை சில வரங்கள் கேட்பேன் அவை நேரே என்று எனக்கு தருவாய், என்ற முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிதிடுதல் வேண்டும், இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய். இது வந்து தேடிச்சு ஒரு நிதம் தின்றுன்னு ஒரு பிரபலமான பாடல் இருக்கு இல்லையா, அதுல வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிறது முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய பகுதி. இது எதுக்கு சார் இந்த இடத்துல பார்க்கிறோம் அப்படின்னா, அவர் சொல்றார் நமக்கு வந்து நம்மளுடைய மதிப்பு கூடணும் அப்படின்னா எப்படி இருக்கணும். அந்த முன்னாடி இருக்கிற பகுதியெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நின்னை சில வரங்கள் கேட்பேன், யார் இடத்துல கேட்கிறாருன்னா பராசக்தி இடத்துல கேட்கிறார். நின்னை சில வரங்கள் கேட்பேன் அவை நேரே இன்று எனக்கு தருவாய், இன்னைக்கே எனக்கு தரணி. ஏன் இன்னைக்கே அப்படின்னா, ஒரு விஷயங்களை செய்யும் பொழுது நம்ம வந்து எடுத்தோன்னு செய்யணும். அப்பதான் அந்த விஷயம் வந்து தள்ளி போட்டோம் அப்படின்னாலே பாதி வேலையை நம்ம மறந்துடுவோம், நடக்காது. என் வாழ்க்கையில நிறைய அப்படிதான் போயிருக்கும். தள்ளி போடும், நாளைக்கு பண்றேம்மா அப்படிமே மறந்துடுவேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அத வந்து அடுத்த வாட்டி நான் வந்து பார்த்தா கூட அது அப்படியே தான் இருக்கும். அதுக்கும் நான் சேர்ந்து வந்து திட்டு வாங்கணும். அதெல்லாம் நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்படி இருக்கும் பொழுதுதான் வந்து நமக்கு அந்த பொறுப்புங்கிறது வரும். எப்ப பொறுப்புங்கிறது வருதோ அப்பதான் நம்மளுடைய மதிப்பு உயரும். 10 பேர் இருக்கிற இடத்துல நம்ம ஒரு ஆள் தனியா தெரியணும் அப்படின்னா நம்ம ஒரு காரியத்தை இழுத்து போட்டு செய்யணும். உன்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையை செவ்வனே செய்து முடிக்கணும். அப்பதான் அந்த பொறுப்பு வரும். அதற்குதான் நம்முடைய பெற்றோர்களும் ஆசைப்படுறார்கள். இப்போ திரும்ப நம்ம பாரதியார்கிட்ட வருவோம். அவர் இன்றே எனக்கு தருவாய், எந்த முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாது அழிதிடுதல் வேண்டும். என்னுடைய முன் ஜென்மத்துல நான் செய்த தீய பயன்கள் அதெல்லாம் வந்து மூளாமல் அழியணும், இதோட போயிடணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே செய்து வைத்ததெல்லாம் நம்மள்ட்ட இருக்கும் பொழுது நம்ம நல்லதே செய்யணும்னு நினைச்சாலோ நம்மளுடைய மதிப்பை உயர்த்திக்கணும்னு நம்ம என்னதான் பாடுபட்டாலோ அது வந்து உயர விடாது. அதனால முன்னை தீவினை பயன்கள் மூளாது அழிதிடுதல் வேண்டும், இனி என்னை புதிய உயிராக்கி, தினம் புதிய உயிராக்கி, என்ன எனக்கு இந்த இதுவே வேண்டாம், தினம் என்ன புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலை அறச் செய்து, எனக்கு கவலைங்கிறதே இருக்கக்கூடாது, கவலை அறச் செய்து, அதாவது கவலைங்கிறத அறுத்துடணும். என் வாழ்க்கையில கவலைங்கிறதே இருக்கக்கூடாது. எப்ப கவலைங்கிற ஒரு விஷயம் இல்லையோ நம்ம அதிகமா யோசிக்க மாட்டோம். நம்ம எப்ப அதிகமா ஒரு பிரச்சனையை பத்தி யோசிக்கலையோ
நம்ம எப்படி அதை வந்து நம்ம என்னடா எதுவுமே யோசிக்கிறதுக்கு இல்லையே, வேற ஏதாவது நல்லபடியா செய்வோம் அப்படின்னு நம்ம நல்லதை நோக்கி ஓடுவோங்கிற. அதனாலதான் எனக்கு ஏதும் கவலை அறச் செய்து மதிதன்னை மிக தெளிவு செய்து. நம்மளுடைய மதிங்கிறது, மதினா புத்தி, புத்தி மிக தெளிவாக இருக்கு அப்படின்னா நம்ம போய் வேற எதையும் திரும்ப பார்க்க மாட்டோம் இல்லையா? அதனால மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய், எனக்கு என்னைக்குமே சந்தோஷத்தோட இருக்க வைக்கணும் அப்படிங்கிற. இப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னாதான் எப்படி நமக்கு எதுவும் கவலை இல்லாமல் இருக்கணும், நம்மளுடைய மதியை மிக தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு விஷயத்தையாவது நம்ம கடைபிடித்தோம்னாதான் நம்மளுடைய வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும். எப்ப சந்தோஷம்ங்கிறது இருக்கோ அதற்கே அப்படியே அதுல இருந்து தொடர்ந்தே நம்முடைய மதிப்பு உயரும். அங்க பாருப்பா, அவன் எவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவுலயே சந்தோஷமா இருக்கான், அவனை பார்த்து கத்துக்கணும், நம்மளை பார்த்து 4 பேர் கத்துக்க ஆரம்பிப்பா. அப்பதான் நம்முடைய மதிப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து உயரும். இது எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இது எல்லாத்துக்கும் நடுவுல வேதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த வேதத்துல இருக்கக்கூடிய ஒரு வரி என்னன்னா, சத்தியம் ப்ரூயாத், சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத், ந ப்ரூயாத் சத்தியம் அப்பிரியம், பிரியம் ச நானுதம் ப்ரூயாத், ஏஷ தர்மஹா சனாதனஹா அப்படின்னு வேத வரி. என்ன சொல்றது? சத்தியம் ப்ரூயாத், உண்மையை பேசு. பிரியம் ப்ரூயாத், அந்த சத்தியத்தை பிடிக்கிற மாதிரி பேசு. ந ப்ரூயாத், பேசாத. சத்தியம் அப்பிரியம், உண்மையாகவே இருந்தாலும் ஒருத்தருக்கு பிடிக்காத மாதிரி அதை பேசாத. பிரியம் ச நானுதம் ப்ரூயாத், ஒருத்தனுக்கு பிடிக்குங்கிறதுக்காக பிடிக்கணுங்கிறதுக்காக பொய் சொல்லாத. பிரியம் ச நானுதம் ப்ரூயாத், ஒருத்தருக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக பொய் பேசாத. ஏஷ தர்மஹா சனாதனஹா, இதனை இதனை யார் ஒருவர் வந்து கடைபிடிக்கிறார்களோ அவர்களே சனாதன தர்மத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு வேதம். அப்ப இந்த விஷயத்திற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்னா, எத்தனை பேர் நம்ம கூட இருந்தாலும் சரி, நம்மளுடைய வார்த்தை தான் முக்கியம், சொல்லிய வண்ணம் செயல்னு ஏற்கனவே முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அப்ப நம்ம சொல்ற விஷயம் எப்படி இருக்கணும்? உண்மையானதாக இருக்கணும். இன்னொருத்தர் போய் அப்பா அவன் சொன்னா கரெக்டா தான்ப்பா சொல்லுவார், நம்ம கிராஸ் செக் கூட பண்ண வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் எப்போ ஒருத்தருக்கு வருதோ அப்பதான் நம்மளுடைய மதிப்புங்கிறது உயரும். அதற்காகத்தான் வேதம் என்ன சொல்றது? சத்தியம் ப்ரூயாத், சத்தியம் வத, தர்மம் சர, மாத்ரா பலம், சாமசந்தானம் அப்படின்னு சீக்ஷாவளி. இப்படி வேதம் வந்து இந்த விஷயத்த, சத்தியத்தை சொல்லு, சத்தியத்தை பேசு. எப்படி பேசணும்? பிடிக்கிற மாதிரி பேசணும். ஒருத்தர்கிட்ட போய் இவர் செய்யற தப்பு இதுதான்ப்பா, நீ இந்த தப்பெல்லாம் செய்யற, அதனால உன்கிட்ட பேசல அப்படின்னு அந்த சத்தியத்தை கூட நம்ம அப்படி சொன்னோம்னா, நீ உண்மையத்தான் சொல்ற, ஆனா அதை வந்து பிரியமா சொல்லணும், அவனுக்கு பிடிக்கிறா போல சொல்லணும் அப்படிங்கிறது. ஏன் அப்படி என்னால், ஒருத்தருடைய வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சுக்க கூடிய விஷயங்கள் ஒருத்தர்கிட்ட இருந்து அவனுடைய வார்த்தை மூலமாகத்தான், அந்த தெளிவின் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கும். நம்ம அந்த விஷயத்தை கொண்டே சொல்லும் பொழுது உண்மையை பேச வேண்டும் இல்லையா? அப்படி அதை பிடிக்கிற மாதிரி பேசினால்தான் கேட்பவர்களும் கேட்பார்கள். அவனுக்கு பிடிக்காத மாதிரி சொன்னோம்னா அவர்களும் கேட்க மாட்டார்கள். அதனாலதான் பிரியம் ப்ரூயாத், ந ப்ரூயாத் சத்தியம் அப்பிரியம், அவர்களுக்கு பிடிக்காத மாதிரி அது உண்மையாகவே இருந்தாலும் சொல்லக்கூடாது. பிரியம் ச நானுதம் ப்ரூயாத், அவர்களுக்கு பிடிக்கும்ங்கிறதுக்காக பொய்யும் சொல்லாதே. இதனை கடைபிடிப்பவர்களே சனாதன தர்மத்தை சேர்ந்தவர்கள்னு வேதம் சொல்றது. இப்படி ரொம்ப ஆச்சரியமா எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு இந்த மதிப்பு கூட்டுதல்ங்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னவோ அதையெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம். சரியா? அப்படி மதிப்புங்கிறத தன்னுடைய நீர்லயே வைத்திருக்க கூடியதுதான் நம்முடைய பாரத தேசம். அந்த பாரத தேசத்துல இருந்து எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய மதிப்பையும் நாம் எப்படி உயர்த்தணும் அப்படிங்கிறத பெரியோர்கள் சொல்லி இருக்கிற வசனங்கள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சும்மா ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போமே, 100 பாலோட விலை எவ்வளோ? 10 ரூபா. சரியா? அதே 100 தயிர் எடுத்துட்டோம்னா 15 ரூபா. அதே தயிர் நெய்யான பிறகு, வெண்ணெயான பிறகு அதோட விலை அதே 100 கிராம் எடுத்துட்டோம்னா 75 ரூபா. அதே வெண்ணெய உருக்கி நெய்யாக்கினா அதுவும் ஒரு 100 கிராம் 100 ரூபா.
அப்ப 10 ரூபாய்க்கு ஆரம்பிக்கக்கூடிய பால் அதனுடைய கடைசி கட்டமாக இருக்கக்கூடிய நெய்ல தன்னுடைய மதிப்பை 100 ரூபாய் ஆக்கிக்குது. 10 மடங்கு உயர்த்தி கொள்ளுது. எப்படி? கடும் கஷ்டங்களை அதுவும் சந்திக்கிறது. ஒரு ராத்திரி பூரா உரையாகணும், அதற்கப்புறம் உரையாகும் பொழுது ஏடு வரணும், அந்த ஏடை எடுத்து மோர் கரைக்கணும், இது கடையணும், சேர்னிங்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. கடையணும், கடைஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து வெண்ணெய் வரும், அந்த வெண்ணெயை உருக்கினதுக்கு அப்புறம் நெய்யாகும். அப்படி ஒரு பாலே இத்தனை விஷயங்களை தாண்டி தன்னுடைய மதிப்பை ஏற்றி கொண்டு போகுது. இதற்கு பேரு தான் மதிப்பு கூட்டுவதுன்னு பேரு. மதிப்பு கூட்டு பொருள்னு தமிழ்ல சொல்லுவோம். ஒரு பாலா வித்தா 10 ரூபா, ஆனா அந்த பாலையே நெய்யாக்கி வித்தோம்னா 100 ரூபா. அந்த மாதிரி தன்னுடைய மதிப்பை கூட்டுவதற்கு அந்த பாலும் கஷ்டப்படணும், அந்த பால்ல இருந்து மதிப்பினை உயர்த்துவதற்கு அந்த பால்காரனும் சிரமப்படணும். அப்படி 2 பேருமே, நம்முடைய வஸ்துவும் சரி, நாம் செய்யக்கூடிய செயலும் சரி, நாமும் சரி, அந்த செயலுக்காக நாமும், நமக்காக அந்த செயலும் கஷ்டப்பட்டு எடுத்துட்டா கண்டிப்பா அதனுடைய மதிப்பும் உயரும், செய்த நம்மளுடைய மதிப்பும் உயரும் அப்படிங்கறத சொல்லிக்கொண்டு, உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் மருளினன் எவனவன், அயர்வர அமரர்கள் அதிபதி எவனவன், துயரது சுடரடி தொழுதனன் மனனே அப்படின்னு ஆழ்வார் அந்த ஆதி மூலமான ஸ்ரீமன் நாராயணுடைய சரணாரவிந்தங்களை வணங்கி விடைபெறுகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அருமையான ஒரு ஸ்ரீகாந்த். அம்மா ஒரு பக்கம் ஒரு புயல்லாம், நீங்க வேற புயல் தான். நீங்களும் வேற ஒரு பெயர் தான் வைக்கணும். ரொம்ப சிறந்த தகவல்கள். எதை எடுத்து சொல்றதுன்னு தெரியாத அளவுக்கு அத்தனை தகவல்கள். வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல். ஒரு வேலையை செய்யும்போது நம்மளோட வலிமை, மாற்றவனோட வலிமை, அந்த வினையோட வலிமை, நமக்கு கூட ஹெல்ப் பண்றதோட வலிமை, எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு செய்யணும்னு சொல்றதா? இல்ல தேடிச்சோறு தினம் தின்று சில சினிந்திரு கதைகள் பேசின்னு பாரதியார் சொன்னான்ல, அந்த வரிகள்ல சொன்ன விஷயத்த வேல்யூ ஆடிங் சம்பந்தமா தொடர்புபடுத்தினது சொல்றதா? 10 ரூபாய் பாலை 100 ரூபாய் நெய்யா மாறுறதுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. பண்ணோம்னா அதோட வேல்யூ கூடுதுன்னு சொன்னது சொல்லவா? ஸோ வேதத்துல சொன்ன விஷயம் உண்மையே இருந்தா கூட அதை ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா சொல்லக்கூடாதுன்னு சொன்னது, ஒருத்தரை குஷிப்படுத்துறதுக்காக உண்மை இல்லாத விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொன்னது, பல விஷயங்களையும் இந்த வேல்யூ ஆடிங்கிற தலைப்புல, இந்த மாதத்தோட தலைப்பை இத்தனை பேர் பேசினதுக்கும் உங்களும் ஒரு வேல்யூ ஆட் பண்ணியிருக்கு நம்ம நற்பலை தளத்தை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அருமையான ஒரு செஷன். தொடர்ந்து நம்ம தளத்துக்கு வாருங்கள். தினமும் அட்டன் பண்ணுங்க. நான் போன மாதம் சொன்ன மாதிரி தான், தினமும் அட்டன் பண்ணுங்க. யூ வில் கெட் உங்களுக்குமே ஒரு நல்ல இன்சைட் இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு பின்புலமாக நிறைய மைல்கள் அகவி கொண்டிருந்தன. அதுவும் வி என்ஜாய்டு எவ்ரி ஒன். தேங்க்யூ ஃபார் யுவர் நைஸ் செஷன். இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சியில் கொண்டாடும் யாராக இருந்தால் நம்ம தளத்தில் சொல்லலாம். நம்ம அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம உலகில் திருமண நாள், பிறந்த நாள், சுப நிகழ்ச்சியில் கொண்டாடும் அனைவருக்கும் நற்பலை குடும்பம் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். யாராவது இருந்தால் சொல்லலாம், இல்லைன்னா நம்ம ஃபீட்பேக்கு போகிறோம். மில்டன் சார், உங்கள் ஃபீட்பேக் கொடுக்கும். அனைவருக்கும் நற்பலை வணக்கம். அடியனுடைய ஃப்ரெண்ட் பிலாசபர் கைடாக இருக்கின்ற ரமேஷ் சாருக்கு, அதே போல இங்க இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அடியனுடைய வணக்கத்தை தெரிவித்து, தம்பி அரவிந்த் மிக சிறப்பாக, எப்படி சொல்வது, உன்னுடைய பேச்சை ஆழ்வார்கள், அப்புறம் வேதம், சத்தியம் எல்லாமே இன்று கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று நான் உணர்கிறேன். அது மட்டுமல்ல, உன்னுடைய பேச்சை நீ பேசும்போது பேக்ரவுண்ட்ல குயில்கள், மயில்கள், பறவைகள்லாம் கத்துனது போல ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அவையும் உன் பேச்சு கேட்க வந்து விட்டது என்று தோன்றிருக்கிறது. அற்புதம், அற்புதம். அதாவது இந்த டாபிக் ரமேஷ் சார் சொன்னது போல
இந்த டாபிக்கு உரிய ஒரு மதிப்பை நீ கூட்டியிருக்கிறாய். அதாவது அந்த டாபிக் வந்து பேசுச்சு. நீ நீ பேசுனது மட்டும் இல்ல, அது வந்து யூ டாக்கிங் நாட் ஒன்லி டு அவர் மைண்ட். மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் டாக்கிங் டு அவர் மைண்ட். அண்ட் some people are able to talk with heart, but you are talking to the soul. So there is you are going beyond. So nice. Thank you. We'll be in touch with you. And வாழ்க வாழ்க நிறைவோடு வாழ்க என்று சொல்லி வாழ்த்துகிறேன். அனைவரையும் இங்கு வந்திருக்கின்ற அனைவரும் பாக்கியசாலி ஆக்கிவிட்டா என்று கூறி மீண்டும் இந்த வாய்ப்பை நட்புணை கொடுத்திருக்க நட்புணைக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி குரு மில்டன் சார். தாமோதரன் சார் நீங்க பேசலாம். தாமோதரன் சார் நீங்க உங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். இப்போதைக்கு இனிய காலை வணக்கம். இது ஒரு நீண்ட உபன்யாசம் கேட்டது போல வேல்யூ ஆடி அமைந்திருந்ததற்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிற முதல் வணக்கம். ஒரு நண்பரிடம் பழகுவது பௌர்ணமி போல இருக்க வேண்டும் என்று கூறியது மிக சிறப்பு. எந்த நண்பரிடம் பழகும் போதும் அவங்களுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்க வேண்டும் என்று தான் நாம் நினைக்கின்றோம். ஆனால் பழகும் நண்பன் எப்படிப்பட்டவன் என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். சிறப்பு சார். ஒவ்வொரு சொல்லிலும் நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். உங்களுடைய சிறப்பை கேட்பதற்கு என்று நாங்கள் இருக்கின்றோம். சொல்வதற்கு நீங்கள் அடிக்கடி வாருங்கள். உங்களுடைய சொற்களின் சுவையை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் தெரியவில்லை. அடிக்கடி வாருங்கள். நற்புலரியின் மூலமாக உங்களுடைய உறவுகளை நாங்கள் வளர்த்துக் கொள்ள விரும்புகின்றோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ தாமோதரன் சார். நைஸ் ஃபீட்பேக். அடுத்து நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட் சரவணன் சாரை அழைக்கிறோம் ஃபீட்பேக். அனைவருக்கும் நற்புலரி நற்காலை வணக்கம். தம்பி மிகவும் சிறப்பாக அருமையாக தெளிவாகவும் எடுத்து சொன்னீங்க. வாழ்த்துக்கள் தம்பி. அடிக்கடி வாங்க, உங்க கருத்துக்களை சொல்லுங்க சார். வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ சரவணன் சார். உஷா மேடம் நீங்க பேசலாம் சார். வணக்கம் சார். நான் வெங்கட்ராமன். என்னோட ஒய்ஃப் நேம்ல வந்திருக்கேன். இன்னைக்கு சிஸ்டம் சரியில்லைன்றதுனால. பட் சிஸ்டம் தான் சரியில்லைன்னா நாங்க இன்னும் சரியா தான் இருக்கோம் அப்படின்றது. இன்னைக்கு அரவிந்தோட பேச்சு எப்படி இருந்தது அப்படின்னா, அவங்க அம்மா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எப்பவுமே சந்தோஷம் தான். இன்ற பொழுதில் பெரிதுக்கும் தன் மகனை சான்றோடு என்ன கேட்ட தாய் அப்படின்னு தான் திருவள்ளுவரே சொல்றாரு. அப்போ இன்னைக்கு நேத்து அவங்க போய் ஒரு புயலா இருந்தாங்கன்னா, இன்னைக்கு அந்த சிங்கம் ஸ்ரீவித்யா நரசிம்மர் அவதாரம் எடுத்த அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா, அதுக்கு பிரகலாதன் தான் போய் பக்கத்துல பேச முடிஞ்சது அப்படின்னாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு அவங்கள விட இவங்க அப்படின்றது எப்பவுமே உண்டு. அதனால வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுன்னுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு அந்த பேச்சு ரொம்ப அருமையா இருந்தது. அத ரொம்ப ஒரு கவனிக்கத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு இல்லையா, வேதத்திலிருந்து நிறைய உண்மைகளை எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மைகளை எப்படி சொல்லணும்ன்ற விதம் இருக்குன்றத இன்னைக்கு ரொம்ப அடிக்கோட்டுட்டு ரொம்ப அழகா அரவிந்த் அவர்கள் ரொம்ப அழகா செஞ்சாரு. அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு உண்மையை சொல்லும் போது இன்னைக்கு அந்த டாபிக்கு ஏத்த மாதிரி என்னெல்லாம் நடக்கும்னு சுற்றி இருக்கும் புள்ளினமும் பறவையினமும் அதை வழிமொழியும் அப்படின்வாங்க. அதுதான் வேல்யூ ஆட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மயில் அகவும் அப்படின்வாங்க. நம்ம எப்பெல்லாம் உண்மையை பேசுறோமோ அப்போ முருகன் தன்னுடைய வாகனமான மயிலை அனுப்பி அந்த இடத்துல உண்மையை சொல்லுவார் அப்படின்னு ஒரு சொற்பொழிவுல கேட்ட ஞாபகம். இன்னைக்கு அது உண்மைதான் பேசியிருக்கான்றது அந்த வேல்யூ ஆட மயில் அகவி உண்மையை இருக்கு. அப்போ இவர் வைஷ்ணவ சம்பிரதாயத்திலிருந்து நிறைய கோட்ஸ் இது பண்ணி சொன்னதுனால இவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது எப்படி இருந்த ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் வாடி நாங்கள் நப்பாவைக்கு சாற்றினால் தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கும் பெருஞ்சென்னல் ஊடு கயல்களை பூவனை போதில் பொறிவண்டு கண்படுத்த தேங்காத புக்களின் சீர்த்தமலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்னு வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இருக்கிறவங்க வாழ்த்து தெரிவிப்பாங்க. அப்ப அப்படிதான் அவர் வாழணும் அப்படின்னு வாங்காக வாழணும்ட்டு வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையான ஸ்பீச் சார். தேங்க்யூ வெங்கட்ராமன் சார். சுஜாதா ரைட்டர் புனைப்பெயர்ல எழுதுற மாதிரி நீங்க புனைப்பெயர்ல வந்தாலும் அருமையா, அதனால தான் நான் உஷா மேடம் கூப்பிட்டேன்.
அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. ஆக்சுவலி கடைசியா ஒரு ஸ்டேஜில அவர பேசவே விடாத அளவுக்கு எஸ், 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 எஸ்ன்னு சொல்ற மாரி இருந்தது இந்த மயில் அகவினது. அருமையான ஒரு ஃபீட்பேக் சார். தேங்க்யூ வெங்கட்ராமன் சார். வீரசேகரன் சார், அன்புக்கிழமைய உங்க ஃபீட்பேக் கொடுங்க. அன்புகிழமைய சோதரர்கள், சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். இங்கு பின்னூட்டமிட்டவர்கள் வெறும் பின்னூட்டமிடவில்லை, வாழ்த்துகளையும் சொல்லிட்டாங்க. அதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. பின்னூட்டம்னா இப்படி செஞ்சீங்க தம்பி, இப்படி செஞ்சீங்க தம்பின்னு நான் சொல்றேன். ஆனா அவர் ஒரு இடத்துல சொன்னாரு, இது ஏன் இப்படி செய்யணும் சார்னு கேட்டீங்கன்னான்னு. அவரே உயர்த்திட்டாரு. அது மதிப்பு கூட்டல் தான். அதே மாதிரி தாமோதரன் சாரும் சாருன்னு சொல்லி ஒரு இடத்துல சொன்னாரு அவரோட பின்னூட்டத்துல. அதுவும் மதிப்பு கூட்டல் தான். மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா வெளிப்படுத்துதல். அதுக்கு திருக்குறளை ரொம்ப எடுத்து தம்பி சொன்னாங்க. அதுல கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நிற்க அந்த ஒரு வார்த்தையில தான் எல்லாம் இருக்கு. கற்றுக்கலாம், ஐ நோ எவ்ரிதிங், பட் ஹவ் ஐ am implementing it, how I am adopting it, அங்கதான் நிக்கிறோம். நிக்கிறது அங்கதான் நிக்கிறோம். அதுதான் மதிப்பு கூட்டல். அதுக்கு இது காரணம் என்னன்னா, மயில்கள்லாம் இப்ப கூப்புனுதுங்கிறத நம்ம எல்லாம் அனுபவிச்சோம். அதுக்கு காரணம் என்னன்னு நான் நினைக்கிறேன்னா, தாய் சிங்கம், உங்க சிங்கம், தாய் சிங்கம், தனையன் காந்தம். தனையன் காந்தம். ஏன் அவர் பேர்லயே ஸ்ரீகாந்த். அந்த காந்தம் இருக்கிறதுனாலதான் நம்மளை இழுக்குது, நம்மளோட இது இருக்கு. ஒரு அன்பான வேண்டுகோள் தான் எல்லாரும் சொன்ன மாதிரி, அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை பருகத் தாருங்கள் என்ற அன்பு வேண்டுதலோடு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றிங்கய்யா. எப்பவும் போல மிக சிறப்பான ஒரு ஃபீட்பேக். உங்களோட ஃபீட்பேக்கே வேற டைமென்ஷன்ல இருக்கும். சூப்பரா இருந்தது. ஸ்ரீவித்யா மேடம். சார் வணக்கம் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நற்புலரியில இன்னைக்கு பேசின அரவிந்த பத்தி எல்லாருமே பாராட்டினீங்க, ரொம்ப சந்தோஷம். அதுல ஒண்ணு வெங்கட்ராமன் சார் சொன்னாரு, மதிப்பு கூட்டு பொருள் மாதிரி. அவர் இன்னைக்கு அழகா சொல்லிட்டாரு. அதாவது அந்த பிரகலாதன் மாதிரி என்னுடைய மகன் அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா சார். அதாவது நம்ம எப்படி அந்த பக்தியை கொண்டு போய் செலுத்துறோமோ, அந்த பக்தியோட வெளிப்பாடு தான் சொற்கள். நம்ம சொற்களை வச்சுதான் ராமரை பார்த்ததில்ல, கிருஷ்ணரை பார்த்ததில்ல, யாரையுமே நம்ம பார்த்தது கிடையாது. ஆனா நம்ம கூட தான் அவங்க மனிதர்களா இருந்து ஒரு மகான்களா ஆறியிருக்காங்க. அந்த மாதிரி உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய வாழ்த்துரைகள், உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய சொற்கள், அது எல்லாம் தான் என்னுடைய மகனை உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன். ஏன்னா வாசப்படி தாண்டுற வரைக்கும் தான் அவன் என்னுடைய மகன். வாசப்படி தாண்டி வெளியில வந்துட்டாலே அது பொது சொத்து. அந்த சொத்துக்களை அவன் எப்படி அணிவிக்கிறானோ அது பொறுத்து தான் அவனுடைய மதிப்பானது கூடுது. அப்ப ஒரு செயல் நன்றாக இருக்கணும்னா நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் நம்மளை வழிபடுத்தவர்களும் நல்ல சொற்களை பேசணும். அதனால என்னைய நம்பி வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும், அதே மாதிரி அவனை நம்பி வாய்ப்பு கொடுக்கிற அனைவருக்கும் நன்றி கூறி, ஒருத்தங்க கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை எந்த அளவு பயன்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட மதிப்பு கூடுது. அதனால போன தடவை அவன் பேசினதுக்கும் இந்த தடவை அவன் பேசினதுக்கும் இடையே உள்ள வித்தியாசங்கள் பார்த்தா கொஞ்சம் அந்த ப்ரிவிலேஜ் கொஞ்சம் அவனை கூட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப யார் நம்மளை கூட்டுறாங்க அப்படின்னா, எந்த இடத்துல நம்ம போய் கூடுறோமோ பூடன் சேர்ந்த நாறு போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எப்பயுமே ஒரு சின்ன நாறு தான், அதுல இருக்கக்கூடிய பூவோட வாசனை சேரும் போது அந்த நாரும் கொஞ்சம் வாசனை ஆயிடுது. அந்த மாதிரி நான் சமுதாயத்தில் என் மகனை ஒரு 10% ஆளாக்கினேன்னா மீதி 90% உங்களை போன்ற ஆன்றோர்கள் சான்றோர்கள் என்று கூறி, இந்த நேரத்தில் 1000 தான் இருந்தாலும் எங்களுடைய மகன் அப்படிங்கிறதோட அவங்களோட தமிழையாக்கு தான் அந்த கிரெடிட்ஸ் போகும். அவங்களோட கண்ணன் ஐயான்னு சொல்லிட்டு ஒரு ஐயா இருப்பாரு. காத்தால 9 மணிக்கு மேம் உங்க பையனை ஒரு போட்டிக்கு அனுப்பிச்சிருங்க மேம் அப்படிம்பாரு. அவர் கொடுத்த உற்சாகம், அவர் கொடுத்த ஆதரவு தான் அந்த பையன் இன்னைக்கு இவ்வளவு தூரம் பேசினது. என்னால சொல்ல முடிஞ்சது சொல்லிதான் கொடுக்க முடியும் நான் ஒரு தாயாக. ஆனால் ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்த ஒத்துழைப்பு தான் என் மகன் இந்த அளவுக்கு பேசுறது. அதனால நீங்கெல்லாம் ஆசிரியர்களாகவே, குருமார்களாகவோ, ஒரு சித்தப்பாவோ மாமாவோ, எந்தவித இருக்கக்கூடிய பெஸ்ட் சொந்தம் அப்படின்னு அந்த பாண்டிங் சொல்லுவாங்க. மாமாவோட சொந்தம் தான் ரொம்ப முக்கியம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி உங்களுடைய உறவுகளும் உங்களுடைய ஆதரவுகளும் என்றும் தொடர்ந்து அந்த அரவிந்துக்கு வழங்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
அதே மாதிரி அரவிந்த் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எழுந்திருச்சு காத்தால வர்றது வந்து வாழ்க்கையோட மற்றவர்களுக்கும் நம்மளுடைய கருத்துக்களை சொல்லும் பொழுதுதான் நம்மளுடைய மதிப்பு கூடும் அப்படின்னு சொல்லி இந்த பொன்னான வேளையில் இந்த வாய்ப்பினை கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு தோழி ஸ்ரீவித்யா. நன்றி ஸ்ரீவித்யா மேடம். ஒரு தாயாக உங்க கடமையை செஞ்சிட்டீங்க. ஒரு நண்பர்களாக நாங்க எங்க கடமையை ஸ்ரீகாந்துக்கு ஆற்றி இன்னும் மேல் மேல கொண்டு போவோம். ஜென்ரலா இந்த ஏஜ் பேச்சாளர்கள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். அவருடைய சில பேருக்கு நல்லா பேசுவாங்க, ப்ரெசன்டேஷன் ஸ்கில் இருக்கும். சில பேருக்கு கண்டென்ட் இருக்கும். இது ரெண்டுமே சேர்ந்து அருமையான ஒரு தாட்டும் அவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி அடுத்து ஃபீட்பேக்காக லோகநாதன் சாரை அழைக்கிறோம். தாமோதரன் சார், தாயை போல பிள்ளை என்பார்கள். அதை போல தாய் 10 அடி பாய்ந்தால் 16 அடி பாயும் பிள்ளை. அதே போல பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 பல்லாண்டு தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவி திருக்காப்பு என்ற பாடலை அவருக்கு சமர்ப்பித்து அவருடைய புகழ் மேலும் மேலும் ஓங்க என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ தாமர் சார். லோகநாதன் சார் பேசுறது கை வச்சிருக்காங்க, பேசுறீங்களா? அனைவருக்கும் இனிய நட்புகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு இதுதான் ஐயா சொன்னாப்படி தாய் 8 அடி பாய்ஞ்ச குட்டி 16 அடி பாய்வாங்க. உண்மையிலே அது ஜீன்லே இருக்கு இல்லையா? அவங்க ரொம்ப அழகா இந்த சின்ன வயசுல இவ்வளோ அற்புதமா பேச்சு, அந்த மயில் அதுவும் ஏன்னா கவிதா இது நம்ம மாயாவுக்கு வந்து பேசுனாங்க இல்லையா, கண்ணன் கவிதா கண்ணன் அவங்க பேசும்போது குயில் இந்த மாயவரம் இவங்க இருக்கிற ஊர்ல எல்லாம் மயில் குயில் எல்லாம் இருக்கு. இந்த ஒசூர்ல அதை கேட்க முடியல. ஏன்னா இந்த கிளைமேட்ல அவங்க எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. இந்த வில்லேஜ்ல இருக்கலாம், இந்த டவுன்ல எல்லாம் சுத்தமா இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சின்ன வயசுல அவங்க ஸ்பீச் கேட்கும்போது நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எங்களுக்கு பெருமையா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் குழந்தைக்கு பல்லாண்டு பல்லாண்டு வாழ்த்துக்கள். நான் ஒரு சின்ன பாடல் பாடுறேன். பச்சை மாமலை போனேனி பவளவாய் கமல செங்கன், பச்சை மாமலை போனேனி பவளவாய் கமல செங்கன், அச்சுதா அமரரேரி ஆயிரம் கொழுந்தே என்னும், அச்சுதா அமரரேரி ஆயிரம் கொழுந்தே என்னும், தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரிதும் ஏந்தேன் அரங்கமா நகருவாரி. ரொம்ப நன்றி ஐயா. தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. காலையில இதெல்லாம் கேட்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கீங்க. இந்த இது மாதிரி சொற்பொழிவெல்லாம் கேட்டுட்டு கூடாத கூடிய நன்றி அனைவருக்கும். நன்றி லோகநாதன் ஐயா, அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. வேற யாராவது தளத்துல ஃபீட்பேக் கொடுக்க விரும்புறீங்களா? கை உயர்த்தணும் உயர்த்தலாம், இல்லாட்டி நீங்களே அன்மியூட் பண்ணி பேசலாம். எல்லாரும் அனைவருக்கும் காலை வணக்கம். ஸ்ரீகாந்த், இன்னைக்கு ரொம்ப நல்லா பேசுனீங்க. நிறைய விஷயங்களை எடுத்து சொன்னீங்க. வேதங்கள், திருக்குறள், அதுக்கப்புறம் உங்க ஆசிரியரெல்லாம் பத்தி சொன்னீங்க. ஸோ உங்களோட அனுபவங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு காலை வந்து ரொம்ப சிறப்பா போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மதிப்பு கூட்டல் அப்படிங்கிறதுக்கு பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள் ஸ்ரீகாந்த். எல்லாரும் சொன்ன மாதிரி உங்களுடைய பிரசன்ஸ் வந்து இங்க இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கான கவிதை.
மதிப்பு கூட்டல். மதிப்பு கூட்டல். மதிப்பினை கூட்டிட மகத்தான கருத்துக்களை இதிகாசங்களில் எடுத்து இதயத்தில் நிறைத்தீர். புதிதாய் நாளை புதுமையாய் மாற்றிட முதிர்ச்சியாய் செய்திகள் முழுமையாய் நிறைத்தீர். மதிப்பாய் நாமும் நாளும் மாற மதிப்பினை கூட்ட செயல்கள் செய்வோம். வாழ்த்துக்கள் ஸ்ரீகாந்த். வாழ்க வளமுடன். வாய்ப்பிற்கு நன்றி சார். நன்றி சிவகனி மேடம். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. நம்ம நித்யா தேவி மேடம் வந்து இன்னைக்கு 2வது புத்தகம் இன்னைக்கு வெளியிடுறாங்க. தஞ்சாவூர்ல ஒரு விழாவில் அவங்க புத்தகம் வெளியிடப்படுகிறது. அதுக்கு நம்ம நற்புலர் சார்பாக ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். முதல் புத்தகம் வந்துச்சு, முடிவுரை முன்னுரையாகுமான்றது. 2வது புத்தகம் இன்னைக்கு வெளியிடப்படுகிறது. வாழ்த்து தெரிவிப்போம். நாகவல்லி மேடம், உங்க இது ஃபீட்பேக் கொடுக்கலாம். நற்புலரியின் அனைவருக்கும் காலை வணக்கம். ஸ்ரீகாந்த் தம்பி, நன்னா பேசினேல்பா, ரொம்ப அருமையா இருந்தது. உங்க கருத்துக்கள் அத்தனையுமே வேத கிளாஸ்ல இருக்கோமா, இல்ல உபநிஷதங்கள் கேட்கிறோமா, இல்ல திருக்குறள் கிளாஸ்ல இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விளக்கம் கொடுக்குறீங்களே, ரொம்ப அற்புதமா இருந்தது. அதாவது மதிப்பு கூட்டல்ங்கிறதுல நம்ம நடைமுறை வாழ்க்கைய பத்தியே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். வேதங்கள், இதிகாசங்கள் எல்லாம் அவ்வளவா நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரேர் இப்ப இந்த உலகத்துக்கு. அத நீங்க ஒவ்வொன்றும் ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது கிளாஸ். நான் எங்க பகவத்கீதை கிளாஸ்ல இருக்கோமோன்னு கூட சில சமயம் அப்படி யோசிச்சுட்டு திருப்பி பார்த்தேன். ஏன்னா உங்களுடைய சமஸ்கிருத ஸ்லோகங்கள்லாம் அவ்வளவு அருமையா இருந்தது. அது கேட்க கேட்க எனக்கு அந்த பகவத்கீதை கிளாஸ்ல கேட்ட அந்த எதிரொலி ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொன்றுத்துக்கும் கருத்துக்களும் அவ்வளவு அற்புதமா இருந்தது. அவங்க சார் சொன்ன மாதிரி ஈன்ற பொழுதின் தன்மகனை தாண்டோன்னு என கேட்ட தாய்ன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்க தாய்க்கு இது ரொம்ப ஒரு பெருமை. ஏன்னா அவ்வளோ என்ன வயசுலாம் எனக்கு தெரியாது. பட் ஆனா உங்களோட மழலை மொழி மாதிரி இருந்தது. உங்களுடைய குரல் அவ்வளவு சூப்பரா இருந்தது. நன்னா பேசுன தம்பி, ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்க வளமுடன். நீ இந்த கிளாஸ் மாதிரி நீ எல்லாருக்கும் நிறைய கிளாஸஸ் பழங்காலத்து கதைகளை நீங்க சொல்றது ரொம்ப நல்லா இருக்குது. அதை கேட்கணும் போல இருக்கு, கேட்டுட்டே இருக்கணும் போல இருந்துச்சு. ஏன்னா 6 மணி ஆயிடுச்சாங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. நீ இது மாதிரி நிறைய கிளாஸ் எடுக்கணும். பேரும் புகழும் உனக்கு நல்லா கிடைக்கணும். நீ வாழ்க வளமுடன். நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். நன்றியப்பா. ஒரு நிமிடம் நான் எடுத்துக்கலாமா ஐயா? எடுத்துக்கலாம் ஐயா. அதுக்கு முன்னாடி இவங்களை பத்தி ஒரு அறிமுகம் சொல்லிடுறேன். நாகவல்லி மேடம் வந்து நெய்வேலி சேர்ந்தவங்க, என்னுடைய நெருங்கிய நண்பர். இவங்களும் மிக சிறந்த பேச்சாளர், கவிதை எழுதுவாங்க, பட்டிமன்ற பேச்சாளர், நிறைய ஹிந்தி பண்டிட்டு, மிக சிறந்த ஆளுமை. அவங்களும் நிறைய டான்ஸ் நல்லா பண்ணுவாங்க, நிறைய பாடல்கள் பாடுவாங்க. என்ன பல்கலைக்கழகம் அப்படி சொல்லலாம், அந்த அளவுக்கு ஒரு பெருமை வாய்ந்த ஒரு நண்பர். அவங்க பகவத்கீதைன்னு ஒன்று, நான் அவங்களும் ஒரு ஆன்லைனில் பகவத்கீதை கிளாஸ் அட்டன் பண்ணோம். அந்த நினைவுகள் வந்தது. தேங்க்யூ நாகவல்லி மேடம், உங்களோட ஃபீட்பேக்கு தொடர்ந்து வாருங்கள். நீங்களும் ஒரு செஷன் கொடுக்கணும்னு நற்புலர் சார்பாக கேட்டுக்கிறோம். வீரசேகரன் சார், நீங்கள் எடுத்துக்கலாங்க. அன்புகளுமிய அம்மா நாகவல்லி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஐயா சொன்னபடி நீங்கள் வாருங்கள், நீங்கள் எங்களையும் ஆட வையுங்கள் என்ற அன்பு வேண்டுதலோடு இன்றைய தினம் 2ஆம் புத்தகம் முளைக்க நினைக்கும் விதைகள் தஞ்சையில் தரணியிலே இன்று வெளிப்படுத்துகின்ற நமது சகோதரி நித்யாதேவி அக்கா அவர்களுக்கும், எனக்கு அக்கா, மற்றவர்களுக்கெல்லாம் சகோதரியாக இருக்கின்ற அக்கா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி, சிவகணி அவர்கள் கவிதேவதைன்னு நம்ம சொல்லுவோம். அவங்க இதிகாசத்தோட இன்னைக்கு சொல்லி சாகசமும் புரிஞ்சிருக்காங்க. அது மாதிரி எல்லாருக்கும் ஒவ்வொரு திறமையோட நம்ம இருக்கிறோம். அந்த திறமையை வளர்ப்பதற்கும் அன்பை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வதற்கும் இத்தலம் மிகப்பெரிய தலம் என்பதை அன்போடு கூறி எல்லோருக்கும் வாழ்த்து கூறி
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பேரரசன் சார். எனது அருமை நண்பர் நித்யதேவ் மேடத்துடைய முளைக்க நிற்கும் விதைகள் புத்தகம் இன்னைக்கு வெளியிடப்படுகிறது. எல்லாருமே ஆவலோ அந்த புத்தகத்துக்காக காத்திருக்கிறோம். அவங்களோட முதல் புத்தகத்தை நான் ஒரு தளத்தில் ரிவ்யூ பண்ணேன். அந்த அளவு இந்த புத்தகத்தையும் ஒரு ரிவ்யூ பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஆவலோட எதிர்பார்க்குற அந்த புத்தகம். நம்ம எல்லாருமே அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். தேங்க்யூ. இது ஏற்புரைக்கான நேரம். அரவிந்த், நீங்கள் கொடுக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நிறைய பேர் வந்து என்னுடைய பேச்சை கேட்பதற்கு ஆர்வமாக இருக்கிறீர்கள். உங்களை போன்ற சுற்றம் இருந்தால்தான், ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, சுற்றம் இருந்தால்தான் நம்முடைய மதிப்பு உயருங்கிறா போல. அப்படிப்பட்ட ஒரு சுற்றத்துல எங்க அம்மா என்னை கொண்டு வந்து உள்ள சொல்லியிருக்கா. அதற்கே வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை மீண்டும் கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொண்டு வாழ்த்து சொன்னவர்கள் அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. தேங்க்யூ அரவிந்த். இன்றைய வேல்யாடி அப்படிங்கிற நற்புலரோட ஆன்லைன் செஷன் அரவிந்த் ஸ்ரீகாந்தோட உரை மிக அருமையாக இருந்தது. அவர்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறோம். அது மாதிரி இன்று கலந்து கொண்ட அனைவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். கலந்து கொண்டு ஃபீட்பேக் கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.